பவானி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 2 பொட்டலம் இருக்குது. இன்னைக்கு நம்ம சண்டே வந்து அடி தூளாக கிளப்ப போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன சண்டே என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எதுக்கு அடிக்கடி எங்கே பார்க்குறேன்னா அங்கே சோறு வச்சுருக்கேன். கொதிச்சு பொங்கி ஊற்றிடக்கூடாது. நான் தான் கேஸ் துடைக்கணும். அதுக்காக ஒரு கண் அங்கேயும் ஒரு கண் இங்கேயும். சரிங்களா? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர் செஞ்சுருங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் தாங்க. பிச்சை போடுங்க அம்மா, லைக் பிச்சை போடுங்க, சப்ஸ்கிரைப் பிச்சை போடுங்க. சரிங்களா? வாங்க, ரொம்ப பிச்சை எடுத்தது போதும். இனி நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே ஓடி போயிடலாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்? இதை நான் திருப்பி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், ரொம்ப நாள் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சூற மீன் தான் வாங்கினேன். இங்கே வந்து சுருமான்னு சொல்கிறாங்க. நான் இந்த மீன் செலெக்ஷன் பண்ண காரணம் என்னென்னா, இது வந்து முள் இல்லாத மீன். அவருக்கு வந்து முள்ளுள்ள மீன் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டார். சாப்பிடவும் தெரிய தொண்டையில் மாட்டிக்கிட்டு மீன் ரொம்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிரும். இது இவ்வளோ மீனும் 100 ரூபா ஒரு மீனாக இருந்தது. அந்த அம்மாவே நல்லா சூப்பராக நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் எதுக்கு இப்போ கழுவிட்டு காட்டேன்னா, அது கொஞ்சம் ரத்தமாக இருந்தது. சிலவங்களுக்கு வந்து ரத்தம் பார்க்க பிடிக்காது பார்த்தீங்களா. பிற அந்த ஒரு காரணத்துக்காக வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தள்ளி விட்டு போயிருவீங்களும் பயத்தில் கழுவிட்டு எடுத்துட்டேன். சரிங்களா? அதுதான். இப்போ நம்ம இதை வந்து மசாலா போட்டு சூப்பராக டீப் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ சிக்கன். இது ரெண்டுமே நீ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். சரிங்களா? உங்கள் வீட்டில் இன்றைக்கி மீனா சிக்கனா மட்டனா சொல்லுங்க. உப்பு பாதி லெமன் எடுத்திருக்கேன். லெமன் போட்டால் மீனுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலாக வரும். நீங்களாம் மீனில் வந்து ஃப்ரை பண்ணும்போது லெமன் போடுவீங்களா சொல்லுங்கள். இங்கே உள்ளவங்க கண்டிப்பாக போடுவாங்க. மீனுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவளுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கலாம். அதான் அவள் இந்த பாடுபட்டு நிற்கிறா. என்னடா எப்போ தருவான்னு. இப்போ மீன் கழுவுல ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர கையில் நார்ந்து அந்த லெமனை வச்சு நல்லா கையை போட்டு இப்படி தேய்ச்சிக்கிட்டா அந்த மீனோட கொச்சை ஸ்மெல் போகும். எனக்கு வந்து ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் இப்படி பண்ணி பாருங்கள். நம்ம கையில் இருக்க அந்த கொச்சை ஸ்மெல்லாம் போயிடும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 பிடி கருவேப்பிலை. நல்லா மணமாக இருக்கும் மீன். ஒரு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இந்த கருவேப்பிலை எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த மீன் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா போடணும். நான் மீன் கழுவி வச்சுருக்க தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. நான் தண்ணியோட போயிட்டுனா ரொம்ப ஒரு மாதிரி சதன்னு ஆயிரும். பார்த்தீங்களா? அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மீன் முட்டை இருந்தது. அதையும் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அவர் சாப்பிட்றாரும் பார்க்கலாம். இப்போ மீனுக்கு மசாலாலாம் போட்டாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அதை ரெஸ்ட் பண்ணட்டும். அதை வந்து அங்கிட்டு இருக்கட்டும். இனி வாங்க நம்ம சிக்கனுக்கு என்ன மசாலா போடலாம். இப்போ இதில் 4-5 பீஸ் எங்கள் விஸ்கிக்கு எடுத்து பாயில் பண்ண போட்டுட்டேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக நுள்ளு போல் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டால் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரோட இந்த சிக்கன் ஃப்ரையில் ரொம்ப பேர் தப்பு பண்ணேன். அரிசி மாவும் நினச்சி சோடாப்பு மாவள்ளி போட்டேன். எங்கள் அக்கா மருமகனை நான் விருந்துக்கு கூப்பிட்ருந்தேன். அவருக்கும் வச்சு கொடுத்தேன். நான் ஒரு பாவம் தங்கமான மனுஷன் வந்து ஒன்றுமே சொல்லலை. பின்ன எங்கள் பையன் வந்து சாப்பிடும் போத இன்னும் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்குது, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டார். அப்போ தான் அதுக்கப்புறம் நான் பார்த்தா நான் அரிசி மாவுன்னு நினச்சி எடுத்து போட்டது அரிசி மாவு இல்லை, சோடா உப்பு. அதனால் இப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ண வச்சுருவோம். இதெல்லாம் வேறு ஒன்றும் போட மாட்டேன். நிறையா இஞ்சி பூண்டு போடணுன்னா வேண்டாம். இப்போ நம்ம மீன் இருக்கனால இப்போ இஞ்சி பூண்டுலாம் தட்டி எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. இதையும் நம்ம அப்படி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நல்லா மேக்னெட்டாக ஏதோ சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் எண்ணெய் வந்து குறையாத ஊற்ற போகிறேன். இனி அடுத்து நான் என் வீட்டை எப்போ நான் மீன் ஃப்ரை பண்ணுவேன்னு தெரியாது. அந்த எண்ணெய் தூராதான் போகும், வேஸ்ட் போகணும். அதுக்காக குறையா ஊற்றிருக்கேன். நம்ம அடிக்கடி மீன் பண்ணால் நம்ம அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. என் வீட்டில் மீன் வந்து பெருசாக யாருக்கும் பிடிக்காது. அதனால பிரச்சனை ரொம்ப 1 வருஷம் ஆக போது கூட இருக்குது. நானுமே இல்லை. லாஸ்ட்டு எப்போ நாங்கள் மீன் ஃப்ரை பண்ணணும். மீன் முட்டையும் தூக்கி போட்டுருவோம். போட்டோடனே நல்லா மனமாக தான் இருக்குது. மொத்தம் இவ்வளோ தான் வறுக்க போகிறேன். ஏன்னா வறுத்துட்டு அவர் சாப்பிடலன்னா வேஸ்ட் ஆகும், பயமாக இருக்கும். இவ்வளோ மீனத்துக்கு ஃப்ரீசரில் இருக்கும். வேறு என்றைக்காவது வறுத்துக்கலாம். வறுத்த பின் அவர் சாப்பிடலன்னா ஏன் கரையில் விழுந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம்.
சரிங்களா? அதனால தூக்கி நம்ம ஜாக்கிரதையாக உள்ளே வைக்கிறது தான் நான் பெட்டர்னு நினைக்கிறேன். இருந்தால் வேறு என்றைக்காவது நம்ம வறுத்துக்கலாம். குழம்புலாம் வச்சோன்னா ஒரு வாரம் இழுத்து அடிக்கும். அதனால் குழம்புலாம் வைக்கிறது இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து தான் இனி அடுத்த வேலையை நம்ம செய்யணும். இது நம்ம கொஞ்சம் மசாலா இருக்குது, நம்ம அப்படியே வடித்து விட்டுடலாம். மசாலாவில் நல்லா வெந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மீனை மூடி போட்டு ஃப்ரை பண்ணணுமா அப்படியே ஃப்ரை பண்ணணுமா? எனக்கு ஒன்றும் கன்ஃபியூஸாக இருக்குது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சிலவங்க வந்து மீன் இல்லைன்னா சாப்பாடு தொண்டைக்கிலே இறங்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் வீட்டில் ஏற்க மறக்கா இருக்குது. மீனை விட தினம் தால் ரைஸ் சப்ஜி இருந்தாலுமே ஓகேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சில வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறாங்க மீன் இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இல்லை, தொண்டைக்கிலே இறங்கலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கோ. மீன் ஃப்ரை ஆகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்னால் ஸ்மெல் நல்லாயிருக்கு. சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இப்போ நான் அந்த சிக்கனையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரை மணி நேரம் உள்ளே இருந்தது. நல்லா மசாலா ஒன்று கூடி வந்துட்டு இந்த பக்கத்தில் குட்டி கடாயில் நான் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் ஒன்றும் சூடாகலை. இப்போ வாங்கோ நம்ம சிக்கனையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பீஸாக போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். சின்ன கடாய் பார்த்தீங்களா, 3 பீஸ் மட்டும் போட்டு வறுக்கலாம். இந்த மொத்தம் சுருண்டு உருண்டு வேகாமல் ஆயிடும். இப்போ நம்ம சிக்கன் லேசாக கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீனை ஒரு பக்கம் மாற்றி போட்டு பார்க்கலாம். நல்லா கருவேப்பிலை மணம், நல்லா அந்த லெமனோட ஸ்மெல் நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. கிச்சனெல்லாம் ஒரே ஸ்மெல், மீன் ஸ்மெல்லும் சிக்கன் ஸ்மெல்லுமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீனும் சூப்பராக வறுத்தாச்சு. நல்லா முருவலாக வறுத்தாச்சு. ஒரு பேட்ச் சிக்கனும் நம்ம வறுத்தாச்சு. இன்னொரு பேட்ச் வந்து போட்டாச்சு வறுக்கிறதுக்கு. இனி அடுத்து சாப்பாடு என்னன்னு பார்க்கலாமா? ஆவி பறக்கும் பிக்காதால்னால் அதில் காரப்பொடி போட மாட்டாங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டுலாம் இடிச்சு போட்டு தருவாங்க. இது வந்து மீனுக்கு சிக்கனுக்குலாம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பிக்காதால். அதுக்கப்புறம் சூடான சாதம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதோட முடிக்கிறேன். இன்னும் நான் ரொம்ப டைம் எடுத்துரும் போல். நீங்களும் சாப்பிட வாங்களே. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நீங்கள் இதுக்குமே கேட்டால் நீங்கள் பதில் சொல்லலை. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஸ்கி பாருங்கள், நான் ஸ்மெல்லை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லட்சம். லவ் யூ, பாய்.